என்னன்னா பார்க்குறதுன்னா பரலோகம் போக முடியுமா? பரலோகம் போக முடியுமா? முடியுமா? முடியும். ஆமேன். எப்படி? நான் பெரிய ஜாதி, நீ சின்ன ஜாதி அப்படின்னு சொன்ன பரலோகத்துக்கு போக முடியுமா? நான் பணக்காரன், நீ ஏழைப்பட்டவள் அப்படின்னா போக முடியுமா? நான் படிச்சிருக்கிறேன், நீ படிக்காதவன் அப்படின்னு சொன்ன போக முடியுமா? எப்படி போக முடியும்? எனக்கு ஆஸ்தி அந்தஸ்து இருக்கு, நான் பரலோகத்துக்கு போகிறேன் அப்படின்னா போக முடியுமா? போக முடியாது. ஹல்லேலூயா. எனக்கு பணம் இருந்தாலும் ஆஸ்தி அந்தஸ்து இருந்தாலும் எனக்கு அழகு இருந்தாலும் என்ன இருந்தாலும் படிப்பு இருந்தாலும் என்ன இருந்தாலும் பரலோகத்துக்கு போக யார் நம்மளோட இருந்தால் பரலோகத்துக்கு நம்ம போக முடியும்னா யார் இருக்கும்போது இயேசு நம்மளோட இருந்தால் பரலோகத்துக்கு நாம் போக முடியும். ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28:13 நீங்கள் பார்க்கும்போது, நீதிமொழிகள் 28:13 நீங்கள் எடுத்து பார்க்கும்போது அந்த வசனம் எல்லாம் சொல்லுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்க. யாராவது வாசிங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. பாருங்க, தன் பாவங்களையே மறைக்கின்றவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஒவ்வொருத்தருக்கு நான் சொல்றது என்னன்னா, ஒவ்வொருத்தரும் யாரும் பரிசுத்தம் கிடையாது. நம்ம எல்லாம் பாவிகளை தான். அதை நம்ம என்ன பண்ணணும்? அறிக்கை செய்து அதை விட்டு விடும்போது நம்ம என்ன பண்ணணும்? இரக்கம் பெறுவோம். அல்லேலூயா. ஆனா நம்ம தேவன் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தாருன்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம பாவ சாவ கட்டுகள் இருந்து விடுதலை கொடுத்து நம்ம பரலோகத்துல சேர்க்கணுன்றதுக்காக தான் இயேசு 33 வருஷம் இந்த உலகத்துக்கு வந்து வாழ்ந்து அவர் என்ன பண்றாரு? ஒரு மனுஷன் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து காட்டினார். அவர் செய்த ஊழியம் 3 வருஷம்தான். ஆனா அந்த 3 வருஷத்துல ஒரு மனுஷன் எப்படி வாழ்ந்தா பரலோகத்துக்கு போக முடியும், எப்படி இருந்த பரலோகத்துக்கு போக முடியும், எப்படி நடந்து கொண்டா பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ண சொல்லிட்டு போயிருக்கிறாரு இல்லைங்களா? அப்போ தன பிள்ளைங்களான அவரோட பிள்ளைங்களான நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போகணும்னா நம்ம என்னென்ன செய்யணும், நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பிரகாரம் நம்ம நடக்கிறோமா, நம்ம கரெக்டா இருக்கிறோமா, நம்ம பாவங்களெல்லாம் தேவன பாதத்தில் அறிக்கை செய்கிறோமா, தெரிஞ்சோ தெரியாம நம்ம பாவம் செய்யறோம், தெரிஞ்சோ தெரியாம பேசுறோம், தெரிஞ்சோ தெரியாம ஒரு அர்த்தவங்களை மேல குறை சொல்றோம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? அதை அறிக்கை செய்யறோமா? நம்ம பாவங்களை அறிக்கை செய்யறோமா? இல்ல அந்த கசுப்பு நமக்குள்ளவே இருக்கிறதா? நம்ம முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு பேசி கொண்டு இருக்கிறோமா? இதெல்லாம் என்ன பண்ணணும்னா நம்ம சிந்திக்கிறவங்களா இருக்கிறோம் இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம சிந்தித்து, ஆனா நம்ம பாவம் அறிக்கை செய்து விட்டு விட்டால் நம்ம என்ன பண்ணுவோம்? இரக்கம் பெறுவோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அது போல உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு எனக்கும் சேர்த்து என்ன பாவம் இருந்தாலும் சரி, எந்த கசப்பு இருந்தாலும் சரி, என்ன வைராக்கியம் இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும்? ஒரு தாய் தகப்பன பிள்ளைங்க ஆராதனையில் நம்ம பார்த்தீங்களா? ஒரே ஒரு தாய் தகப்பன பிள்ளைங்களை தான் நம்ம எல்லாம் கூட பிறக்காம இருக்கலாம் சரிங்களா? எல்லாம் நம்ம ஒரே ஒரு தாய் தகப்பன பிள்ளைங்க. ஆனா விரோதம் வரும், கசப்பு வரும், பேச்சு வரும், வைராகி வரும். அதெல்லாம் நம்ம விட்டுட்டு என்ன பண்ணணும்? எல்லாம் விட்டுட்டு நம்ம தேவனுக்கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம உள்ளத்துல இருக்கிற அந்த கசப்பெல்லாம் விட்டு நம்ம இருக்கும் போது கண்டிப்பா தேவன் என்ன பண்ணாரு? நம்மளை ஆசீர்வதித்து பரலோக ராஜ்யத்தை கொண்டு போகிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அது மட்டும் கிடையாது. இயேசு சொல்றாரு பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, அவங்களை குத்தவங்களும் மன்னித்தாரு, அடுத்தவங்களும் மன்னித்தாரு. பரலோக ராஜ்யத்துக்கு நீ போகணும்னா ஒரு சின்ன குழந்தை போல நீ மாறிவிட்டால் என்ன பண்ண முடியாது? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாதவன சொல்லியிருக்கிறாரு. அது போலதான் நம்ம குணங்கள் எப்படி இருக்கணும்னா, சின்ன பிள்ளைக்கு குணங்கள் எப்படி இருக்கிறதோ அப்படி நம்ம மாறணும். அவ்வளவுதான். அது எப்படி மாறணும் அப்படின்னு சொன்னா, இது வேதத்தை தான் நம்மளை மாற்ற முடியும். இந்த வேதம் சின்ன குழந்தைகளை போல நம்ம இருக்கணும்னா எது மாற்றுதுன்னா, உங்க கையில இருக்குது இல்லையா? எடுத்து காட்டுங்க. இது நம்ம கையில இருக்கும் போது, இதன்படி நம்ம நடக்கும் போது, இது நம்ம படிக்கும் போது, இது என்ன பண்ணா நம்மளை ஒளி காட்டுறது. இது ஒண்ணுதான் நம்மள இந்த உலகத்துல நம்மளுக்கு பணமோ பொதிவோ ஆஸ்தியோ அந்தஸ்தோ இருந்தா நம்மளுக்கு ஒளி காட்டாது. நம்மளுக்கு என்னன்னா எரிச்சலும் கோபங்களும் கொண்டு வந்து பிசாசு என்ன பண்ணுதுன்னா, நீ என்ன நான் என்ன, நீ சண்டை போடு நான் சண்டை போடு நரக்கத்துக்கு போ அப்படின்னு சொல்லி கொண்டு வரது இல்லைன்னா
பிசாசு கொண்டு வரோம். அதனால நம்ம என்ன பண்ண மாற்றுறது, நம்ம வேதத்தை ஒண்ணுதான், நம்ம தேவன் ஒருத்தர் தான். ஹல்லேலூயா. அதே போல நம்ம என்ன பண்ணணும், பாவங்களை அறிக்கை செய்யறவங்களா இருக்கணும். அது விட்டுடணும். மறுபடி அறிக்கை செய்து நாய் கட்டுக்கிறது மறுபடி தின்னது போல, ஐயோ அப்ப அன்னைக்கு இப்படி பேசிட்டாலே, அண்ணோ இன்னைக்கு பேசி அப்படி இப்படி பேசிட்டாலே, ஐயோ அவங்க அடிச்சுட்டாங்களே, இவங்க அடிச்சுட்டாங்களே, அவங்க பேசிட்டாங்களே, இந்த குறைகள் எல்லாம் நம்ம கிட்ட இருந்தா நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. இயேசு கிறிஸ்து சொல்றார் பரலோக ஜெபத்துல என்ன சொல்றாரு, நான் உன்னை மன்னித்தது போல நீ அடுத்தவங்களை மன்னி என்றாரு. நான் இந்த இடத்துல நான் வந்து இங்க பிரசங்கம் பண்றேன்னா எனக்கு குணம் அவரை பார்க்கறாரு, உங்க குணம் அவரை பார்க்கறாரு. நீ மனசுல என்ன மேல இவ்வளவு வச்சுட்டோம், உன் மேல நான் இவ்வளவு வச்சுட்டோம், நான் ரட்சிக்கப்பட முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. இயேசு கிறிஸ்து சொன்னது போல நீ உன்னு நான் எப்படி மன்னித்தேனோ அது போல அடுத்தவன் என்ன பண்ணு நீ மன்னியன் தான் தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால அன்பானவர்களே, நான் என்ன சொல்றேன்னா, யாரு மேலே நம்மளுக்கு கசப்பு வேண்டாம், யாரு மேலே நம்மளுக்கு வைராகி வேண்டாம், யாரும் குறை சொல்றது நம்ம வேண்டாம், முன்னே ஒன்று பின்னே ஒன்று பேசுறது வேண்டாம். அப்படி பேசுறீங்கன்னா நானும் பார்க்காம இருக்கலாம், நான் ஆண்டவர் பார்க்கறாரு, அவரு பார்க்கறாரு. ஆனா உங்களுக்கு வர வேண்டிய அந்த ஆசீர்வாதங்கள் வராமே போயிடுது. நம்ம சபைக்கு இதுக்கு வரோம்னா ஆசீர்வாதத்துக்காக நம்ம வரோம், ஆனா குறை சொல்றதுக்கெல்லாம் நம்ம வரல. ஆனா அப்படி சொன்னீங்கன்னா, அப்படி பேசுறீங்கன்னா, ஏதாவது இது இருந்துச்சுன்னா பேசுறீங்கன்னா, கண்டிப்பா தேவன் என்ன பண்றாரு, உங்கள் ஆசீர்வாதங்கள் நீங்களே எழுந்து கொள்வீங்க. அப்படி பேசாதீங்க. அப்படி நீங்க பேசாம நீங்க என்ன பண்ணுங்க, தாழ்மையா நீங்க போய் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா தேவன் ஆசீர்வதிக்கிறாரு. சரிங்களா? இன்னொரு காரியம் கூட நம்ம பாருங்க, இன்னொரு வசனத்தை கூட நம்ம பார்க்கலாம். யோவான் 1:12 வாசிப்பா. யோவான் 1:12 வாசிங்க. யோவான் 1:12. ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களால் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறாரு. இதெல்லாம் நீங்க கவனமா கேட்கணும். என்னென்ன பாருங்க, அந்த வசனம் என்ன சொல்லுது. வசனம் நீங்க நம்புறீங்கன்னா, நீங்க வசனத்துல ஒரு வல்லமை இருக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, இந்த வசனப்படி நடுக்கணும். ஏதோ நம்ம சொல்லி விட்டுறது கிடையாது. அது பாருங்க, அவருடைய நாமத்தின் மேலே நீ விசுவாசம் உள்ளவளா இருந்தால், அவர் நீ ஏற்றுக்கொண்டிருந்தால், பிதா குமாரன் பரிசுத்தாவியனோட நாமத்தினால ஞானஸ்தானம் நீ எடுத்திருந்தால், ஆனா உன் வாயில் என்ன ஆகுதுன்னா குறை வராது, உனக்கு எரிச்சல் வராது, கோபம் வராது. ஆனா நம்ம எல்லாம் ஒரு காலத்துல பாவம் செஞ்சவங்கள தான். நான் பரிசுத்தம் நான் சொல்ல மாட்டேன், நானும் கோவப்பட்டவளுதான், நானும் தப்பு செஞ்சவளுதான். ஆனா அதே வழியில நம்ம போகக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாறணும். மாறணும்னா நம்மளுக்கு வேதம் தான் இது. அதனால அவர் மேல விசுவாசம் உள்ளவர்களா இருந்தா குறை சொல்ல மாட்டோம், திருட மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம், தூஷிக்க மாட்டோம், எரிச்சல் கோபங்கள் வராது. அப்படிதானே? அதெல்லாம் வராம இருக்கும்போது ஆண்டவர் நீங்க ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் பரிசுத்தாவே இப்ப பாடணும் இல்லையா, எனக்குள்ள வாசம் பண்ணிக்கிறாரு. நான் யாரு, எனக்கு விரோதிகள் இல்லை. எனக்கு நான் சொல்லணும்னு யாரும் எனக்கு விரோதிகள் இல்லை. நான் தைரியமா நான் சொல்றேன், எனக்கு ஒரு விரோதி கூட இந்த உலகத்துல இல்லை. ஒரே ஒரு விரோதி செத்துரு மட்டும்தான். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, என்ன ஆண்டவர் நம்பினா போதும். எனக்கு எங்க திட்டுறவங்களும் என்ன அடிச்சவங்களும் கூட நான் நேசிக்கிற குணம் எனக்கு ஆண்டவர் கொடுத்துட்டார். நீ என்ன நான் என்னான்ற இருந்த என்ன இப்ப நான் நேசிக்கிற குணம் எனக்கு கொடுத்துட்டார். இல்லைன்னா நான் ஊழியம் செஞ்சிருக்க மாட்டேன். அதனால நீங்களும் அப்படி மாறணும். அதுக்கு தான் நான் சொல்றேன், நீங்களும் அப்படி மாறணும். ஆண்டவர் மேல பாருங்க, அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர் என்ன பண்றாரு, யார் கொடுக்கிறார் அதிகாரம்? யார் கொடுக்கிறார் அதிகாரம்? சொல்லுங்க, யார் கொடுக்கிறாரு? தேவனு அவரோட புள்ளி ஆகும்படி எனக்கு என்ன பண்ணிருக்காரு, அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா நான் தேவனோட பிள்ளை.
ஹல்லேலூயா. இயேசுவனோட பிள்ளை, இயேசுவோட ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிற பிள்ளை. அதனால அவர் என்ன பண்ணிரு, எனக்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. அவரோட பிள்ளையாக என்னை மாற்றும்படி ஒரு அதிகாரம் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. நான் தேவனோட பிள்ளை, பிசாசன பிள்ளை நான் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண, அறிக்கை செய்யணும். ஹல்லேலூயா. அப்படி அறிக்கை செஞ்சு பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதே யோவான் 3:3 வாசிங்கப்பா. 3:3 யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், ஒருவன் மறுபடி பெறவிட்டாமல் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான், தேவனோட ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே 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 உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, இதெல்லாம் இந்த வசனங்கள் எல்லாம் இருபுறமும் கருக்குள்ள பட்டியத்தை போல கருக்கானது. இந்த வசனங்கள் நாம சொல்ற ஏதோ பைபிள்ல எழுதி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாம நினைக்கிறோம். இல்லைங்க, இந்த வசனத்தை நீ வச்சு ஒவ்வொரு நாளும் தியானித்து பாருங்க. காலையில படிக்கிறீங்க இல்லையா, பைபிள் படிக்கிறீங்க இல்லையா, அந்த பைபிள் படிக்கும்போது ஒரே ஒரு வசனம், எல்லாம் ஃபுல்லா இருக்காது. ஏன்னா நம்ம எல்லாம் பாவிங்க, நம்ம ஒரு விதத்துல இருக்காது. ஒரே ஒரு வசனம் எடுத்துட்டு அந்த வசனம் வச்சு, தேவனே இந்த வசனத்தை நீ, ஆனா நீங்க கேட்கணும். கேட்கும்போது கண்டிப்பா கொடுப்பாரு. அந்த வசனத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு. அந்த வசனத்தை நீங்க என்ன பண்ணணும்னா எடுத்து நீங்க தியானித்து, காலையிலேருந்து சாயந்தரம் வரை ஆண்டவரே இந்த வசனம் கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரே ஒரு வசனத்தை நீங்க தியானித்து பாருங்களேன். ஒரு வசனம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். 23வது அதிகாரம் எடுங்க. சங்கீதம் 23வது அதிகாரம் எடுங்க. 4வது வசனம் வாசிங்க. அது போடப்பா. 23:4வது வசனம் போடு. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏனெனில் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இது நேத்து எனக்கு ஆண்டவர் கொடுத்த வசனம், வாக்குத்தத்த வசனம். ஆண்டவருக்கு நான் கிட்ட கேட்கும்போது இந்த வசனம் காட்டினாரு. அந்த வசனத்தை எடுத்து படிச்சுட்டு நான் என்ன பண்ணேன்னா வந்தேன். வரும்போது நான் சொன்னேன், ஆண்டவரே, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன்னு சொல்லி கொடுத்துருக்கிறீங்க. நீர் என்னோட இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா எந்த ஒரு பொல்லாப்பு வந்தாலும் நான் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லிட்டே நான் வந்தேன். வரும்போது ராத்திரி ஒரு சம்பவம் நடந்தது. அப்போதான் நான் நினைச்சேன், தேவனுக்கு கொடுத்த வசனம் என்ன ஆகுதுன்னா கரெக்டா இருக்குது. கரெக்டா அந்த வசனம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். என்ன ஒரு வைராகியம் வந்தாலும், யாரு நிந்தித்தாலும், யாரு மோசம் பண்ணாலும், யாரு துப்புனாலும் நம்ம என்ன பண்றதில்ல, பயப்படுத. அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பயப்படேன். ஏனெனில் தேவரே நீர் என்னோட கூட இருக்கிறீர். யார் இருக்காரு நம்மளோட? தேவரே நீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அவரோட கோல், அவர் நம்மளோட இருந்து, அவர் கையில ஒரு கோல் இருக்கும்போது, தடி இருக்கும்போது நம்ம பயப்பட முடியுமா? பயப்பட முடியாது. இந்த மாதிரி என்னதுன்னா, நீங்க ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை, எதுக்கு நான் இது சொல்றேன்னா நீங்க தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு தான். இந்த ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை நீங்க வச்சு, அந்த வசனத்தை நீங்க காலையில இருந்து அந்த வசனமாலாம் தேவன் எது காட்டுறாரோ, உனக்கு மரணமே வருது அப்படின்னு சொல்லலாம், அந்த வசனம் கூட நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை என்ன விட, ஆண்டவரே இன்னைக்கு சொல்லி இருக்கிறீங்க, அப்போ அந்த மரணம் வருது உன் குடும்பத்துல நடுக்குது அப்படின்னா, ஆண்டவரே அப்படி நடுக்கக்கூடாது, அப்படி நடக்கக்கூடாது. தேவநீர் எங்களுக்கு என்ன பண்ணுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நீங்க என்ன வார்த்தை வந்தாலும் சரி அதை நீங்க தியானித்துட்டுங்க. கண்டிப்பா பெருசா வருது, சின்னதா வரும். இப்ப எனக்கோ என் பிள்ளைங்களுக்கோ ஏதாவது ஒண்ணு ஆகும். அப்போ ஆண்டவருக்கு சொல்லுவாரு, இன்னைக்கு இந்த வசனம் பேசியிருக்கிறாரு, அப்போ ஆண்டவரே எப்பா இப்படியெல்லாம் நடுக்கக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது, என் பிள்ளைங்களை போகும்போது ஏதாவது நடுக்கும் போது அவரே பெருசாகிறது சின்னதா ஆனா நடுக்கும். இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த வார்த்தைகளை வச்சு நீங்க தியானித்து பாருங்க. ஆண்டவர் என்ன பண்ணாரு, கண்டிப்பா உயிருள்ள தேவன் நம்ம தேவன், அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. யோவான் 1:1 நீங்க படிச்சிருக்கீங்களா? யோவான் 1:1 படிங்க. யோவான் 1:1. அதுல வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இதுதாங்க, இது ஒண்ணு பிடிச்சுக்கோங்க நீங்க போதும். அந்த வார்த்தை எங்க இருந்தது? தேவனிடத்துல. வார்த்தை என்ன எப்படி இருந்தது? தேவனா. இந்த வார்த்தை நம்மளுக்கு தேவன். அவ்வளவுதான். நமக்கு ஒரு
பாருங்க, ஆதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. இது ஒண்ணு தாங்க நம்மளுக்கு. நம்மளுக்கு என்ன பூஜை புரஸ்காரமும் மெழுகுத்தி சிலுவை இதெல்லாம் நம்மளுக்கு தேவனு கிடையாது. பொம்மைங்க இதெல்லாம் நம்மளுக்கு தேவன் கிடையாது. நமக்கு எது? வார்த்தை. அவர் என்ன அனுப்பி சுகமாக்குனார்? வார்த்தை அனுப்பி என்ன பண்றாரு? அவர் இயேசு கிறிஸ்து சுகமாக்குனார். வார்த்தை தான் அவர் அனுப்புறாரு. நீ வியாதி இருக்குதா, அவர் என்ன சொல்றாரு? என் வார்த்தை அனுப்பி உன்னை சுகமாக்குறேன். அந்த வசனம் கூட இருக்குது. அந்த வார்த்தை அனுப்பி ஒன்று அந்த வார்த்தை நீங்க பிடிச்சிக்கிட்டீங்கன்னா என்ன ஆகுதுன்னா அற்புதங்கள் நடக்கிறது. இன்னுமே இப்படி நீங்க செய்யுங்க. ஏன்னா நம்மளுக்கெல்லாம் இதெல்லாம் இப்ப பாருங்க, இப்போ எனக்கு 18 வருஷமாச்சா, 18-19 வருஷம் ஆயிருக்கும் ரட்சிக்கப்பட்டு. ஆனா இப்ப இதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும்னா, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தெரியணும்னா அந்த நேரத்துல தான் தேவன் நம்மளுக்கு உதவி செய்வார். அந்த வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் கிரியை செய்யும் நம்மளுக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா அந்த வார்த்தை பிடிச்சு கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். அதே 5 வாசிப்போம். அதுல 5 வாசி. யோவான்ல 1:5 வாசி. அந்த ஒளி இருளில் பிரகாசிக்கிறது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கின்றது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அது கண்டு பற்றுக்கொள்ளவில்லை. பாருங்க, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கின்றது, இருளானது அதை பற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. இருள வெளிச்சம் வரும்போது இருள் இருக்குமா? ஒரு நல்ல இருள். அதுல நம்ம என்ன பண்றோம்? ஒரு வெளிச்சம் எடுத்துட்டு போறோம், ஒரு டார்ச்சோ ஒரு ஏதோ எடுத்துட்டு போறோம். அப்ப என்ன ஆகுதுனால அதால ஃபுல்லா பிரகாசிக்கிறது. அது குழி இருந்தாலும் முளிச்செடி இருந்தாலும் என்ன இருந்தாலும் பார்த்து மகளே நீ போ அப்படின்னு சொல்லி போ. அதனால அது என்னன்னா அந்த ஒளி, எந்த ஒளி? இயேசு என்ற ஒளி, அந்த வார்த்தை என்ற ஒளி நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா இருளானது பிரகாசிக்கும். உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கும், உங்க பிள்ளைங்களுக்கு பிரகாசமா இருப்பாங்க, உங்க ஜபம் பிரகாசமா இருக்கும், உங்க வேதத்தை பிரகாசமா இருக்கும். நீ அநேக ஜனங்களுக்கு சாட்சி சொல்றவளா இருப்பேன். நீ ஒரு ஊழியக்காரிய, ஒரு தீர்க்கதர்சியை கூட ஆண்டவர் உங்களை என்ன பண்ணாரு? எடுத்து நடத்துறவரா இருக்கிறாரு. ஆனா இந்த வார்த்தை இல்லாததுனாலதான் இன்னும் நம்ம என்ன பண்ண இருட்டிலவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வார்த்தை உங்களுக்கு வளர்த்து வந்துச்சுன்னா நீங்க நினைக்கிறீங்க, நான் ஊழியம் செய்யணும், நான் ஊழியக்காராகணும், நான் நல்லா ஆராதனை பண்ணணும், நான் பாடணும், நான் அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒருத்தருக்கும் ஆசைதான். ஆனாலும் நமக்கு தெரியாம இருக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த இருள், நம்ம இருளா இருக்கிறோம். அதனாலே தான் நம்ம என்ன பண்ண எளிமை பிரகாசிக்க முடியாம இருக்கிறோம். இந்த இருள், இந்த வார்த்தை இருக்கும்போது, நமக்குள்ள இருக்கும்போது நம்ம பிரகாசிப்போம். நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஆசை இருக்குதம்மா. இப்போ உங்களுக்கு என்னன்னா, நானும் நல்லா பாடணும், ஆண்டி போல ஆகணும், ஆண்டி போல நான் பிரசங்கம் பண்ணணும், ஆண்டி போல நான் அற்புதங்களை செய்யணும், அடுத்த ஜனங்களுக்கு நான் சத்தியத்தை சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு இருக்கிறது. ஆனா ஏன் நம்மளால எழும்ப முடியல அப்படின்னு சொன்னேன். உங்களை மட்டும் இல்லை, நான் இன்னும் சேர்த்துதான். இன்னும் ஏன் நான் எழும்ப முடியலன்னா, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது போல இங்க இருக்கிற இருள் இன்னும் என்ன பண்ணல? ஒளியில வரல. அந்த வெளிச்சம் வந்துச்சுன்னா உள்ளார அந்த இருளெல்லாம் ஓடி போயிடும். நம்ம குடும்பத்துல குடும்ப ஜெபம் பண்ண முடியல. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏன்னா அந்த இருள் போகல, குடும்பங்கள் விட்டு போகல. அதனாலதான் அந்த ஒளி அப்படியே இருள் அப்படியே இருக்கிறது. அதனால நம்ம என்ன பண்ணணும்? தேவன பாதத்துல அந்த வார்த்தைகளை இருதயத்துல வைங்க. தாவீது கூட சொல்றாரு, ஆண்டவரே நான் இந்த உலகத்துல பாவம் செய்யாம இருக்கணும்னா என்ன பண்ண? 119வது அதிகாரத்துல நீங்க பாருங்க, நான் இந்த உலகத்துல பாவம் செய்யாம இருக்கணும்னா உன் வார்த்தை என் ஹிருதயத்துல வைங்க. நான் இந்த உலகத்துல நான் பாவம் செய்யாம இருந்தானா என்ன பண்ணுங்க? அந்த வார்த்தை என் ஹிருதயத்தை எழுதுங்க. நான் இந்த உலகத்துல இது பாருங்க, வாலிபன் தன்னொழி. அது இன்னொன்னு, இந்த உலகத்துல நான் பாவம் செய்யாம இருக்கணும்னா அந்த வார்த்தைகளை எனக்கு கழுத்துக்கு மாலா போட்டுக்கிறேன் ஆண்டவரே, கைக்கு சரப்பணியாக நான் போட்டுக்கோ, நீ போட்டுக்கோன்னு தேவன் சொல்றாரு. உபாகத்துல நீங்க படிச்சு பாருங்க. அது போல நம்ம என்ன பண்ண, அந்த வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறவங்களாக இருக்கணும். இன்னைக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாங்க. எந்த வார்த்தை? இப்போ படிச்சீங்களா? ஏசாயா, சாரி, சங்கீதத்துல எத்தனாவது வசனம்? அதுக்கு நீங்க என்ன பண்ண, அந்த வார்த்தை நீங்க என்ன பண்ண, இந்த நாள்ல நீங்க என்ன பண்ணணும்? அது தியானித்து கொண்டும் இருக்கணும். இன்னொன்று எப்படின்னா, அதுக்கு அர்த்தம் என்ன, இன்னும் ஆழத்துல போங்க. அதுக்கு மீனிங்கான வசனங்கள் எல்லாம் எங்க, என்ன வசனம் இப்ப நான் சொல்லிட்டு சொல்லுங்க. அந்த வசனம் சொல்லப்ப என்ன வசனம்? சங்கீதம் நான் இப்ப சொல்றேன் பாருங்க. சங்கீதம் 68 என்னுடைய ஜனத்தை
பாசானில் இருந்து திரும்ப அழைத்து வருவேன், ஆ அதை சமுத்திரத்தின் ஆழங்களில் இருந்தும் திரும்ப அழைத்து வருவேன் ஆ என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் சொல்றார். அதுதான் இப்போ நான் பார்க்க போறேன் பாருங்க. இப்போ அந்த சங்கீதம் 68 சொல்லுங்கம்மா. 68 20 23 68 23. ஆ சரி, அதுக்கு இன்னொரு வசனம் நான் சொல்லிட்டு பாருங்க. 1 ராஜாக்கள் 21:19 வாசிங்க. 1 ராஜாக்கள் 21:19. நீ அவனை பார்த்து நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் ரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய ரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப யாருக்கு சொல்றாரு? அவர் என்ன பண்ண, அவர் பேரு, அவர் யாருக்கு சொல்றாரு? நாய்கள் ஆகாபுக்கு பார்த்து சொல்றாரு, என்ன பண்ற, உன்னை நாய்கள் என்ன, நீ பாவம் செய்தனாலே உங்க நாய்கள் உங்க ரத்தத்தை என்ன பண்றாரு, நக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இன்னொரு வசனத்தை நீங்க பாருங்க. சங்கீதம் 58:10 படிங்க. பழி வாங்குதலே நீதிமான் காணும் போது மகிழ்வான். பாருங்களா, பழிவாங்குதலை நீதிமான் காணும்போது மகிழ்வான். பாருங்க ஒரு காரியம், பழி வாங்குதலை நீதிமான் காணும்போது மகிழ்வான். அப்போ அவன் தன்னை பாதங்களையே துர்மார்கனுடைய ரத்தத்தினாலே கழுவான். ஹல்லேலூயா. ஆனா பழி வாங்குறதலே நீதிமான் காணும் போது மகிழ்வானாம். அப்படி மகிழலாமா? யாராவது இப்போ பழி வாங்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு கஷ்டம் வருது. அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நீயும் நான் சந்தோஷப்படலாமா? அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அதனால நம்ம என்ன பண்ணணும், யார் கஷ்டத்துல இருந்தா கூட நம்ம சந்தோஷப்படக்கூடாது, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவனுக்கு கஷ்டப்படும் போது நீ சந்தோஷப்பட்டேன்னா அது உனக்கு பெரிய பாவம். அந்த பாவம் என்ன பண்றது இல்லை, உனக்கு தலைமுறையாக போகாது. அதனால உனக்கு விரோதி ஆனாலும் நீ என்ன பண்ண, அவனுக்காக ஜெபம் பண்ணு, அவனோட நீ இரு அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. அதே போல அப்போஸ்தலர் 4:12 வாசிங்க. அப்போஸ்தலர் 4:12 வாசிங்க. அவர்களே என்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. பாருங்க, அவர் இல்லாம இந்த ரட்சிப்பு இல்லைங்க நம்மளுக்கு. அவருனால மட்டும் தான் நம்மளுக்கு ரட்சிப்பு, அவர் இல்லாம நம்ம ரட்சிப்பு கிடையாது. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல், அவர் நாமமே, இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். ஹல்லேலூயா. இயேசு நம்ம ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், அவர் நாமமே இல்லாம நம்ம ரட்சிக்கப்பட முடியாது. அவர் ஏற்றுக்கொள்ளாம ரட்சிக்கப்பட முடியாது. ஞானஸ்தானம் எடுக்காம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஏற்றுக்கொள்ளணும், அதன்படி நம்ம நடுக்கிறவங்களா இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். இல்லைன்னா நம்ம ரொம்ப கஷ்டம். இந்த உலகத்துல ஒரு வேலை கிடைக்கணும்னா எத்தனை பேர்கிட்ட நம்ம போகிறோம், எத்தனை அப்ளிகேஷன் போடுறோம், எவ்வளவு லஞ்சம் நம்ம கொடுக்குறோம். இந்த உலக பிரகாரமான இருக்கிற காரியங்களுக்கு இப்படின்னா, இந்த வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த தேவனுடைய பாதத்துல நம்ம போகணும்னா, அந்த நித்திய ஜீவனுக்கு நம்ம போகணும்னா, நம்ம எப்படியெல்லாம் இருந்தால் நம்ம அங்கே போக முடியும், எதெல்லாம் செஞ்சாலும் அங்கே போக முடியும், எப்படி நடந்தாலும் அங்கே போக முடியும். அது வேதத்தை சொல்லி இருக்கிறது. அதன்படி செய்யாம இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியாதா, பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே உமது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள விட்டால் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. என்ன பண்ண முடியாது, பாவத்தையெல்லாம் நம்ம அறிக்கை செய்யணும். ஏன்னா யாரும் பரிசுத்தம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் நம்ம பாவ மன்னிப்பு கேட்கணும். இயேசு கிறிஸ்து கூட சொல்றாரு பாத்தீங்களா, ஒரு விபச்சார ஸ்திரீ பார்க்கும்போது அவரை, நீ விபச்சாரம் செஞ்ச, நீ சரியில்லை, நீ போ, உன்னை அழிக்கிறது நல்லதுதான் அப்படின்னு அவர் சொல்லலை. அவர் என்ன பண்றாரு, மகளே இனிமே பாவம் செய்யாதே அப்படின்னு.
இப்போ நீ ஒருத்தரை பாவம் செஞ்சாங்கன்னா இவ்வாவி 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 இப்படி செஞ்சுட்டு அப்படி செய்ய குற்றவாளி. குற்றம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. குற்றம் செய்யறதுக்கு நமக்கு எந்த ஒரு அதிகாரம் கிடையாது. அவனு உடம்பு சரீரத்து பிரகாரம் அவனை பாவம் செய்யறான். ஆனா நம்ம என்ன பண்றோம், வாயில பேசுறோம், வாயில பாவம், கண்ணுல பாவம். அவன் சரீரத்து பிரகாரம் அவனும் சரீரத்து பிரகாரமா செய்யறாங்க, இச்சை பிரகாரமா. ஆனா நாம என்ன பண்றோம், வாயில கண்ணுல நம்ம பேச்சுல பாவம் செஞ்சு நம்ம என்ன பண்றோம், அந்த பாவத்தை செஞ்சு. அது சொல்றாங்களே, ஏதோ பொலிமொழி கூட சொல்றாங்க, செஞ்சு மாடித பாப்பா ஆடித பாப்பா மாடுது இருக்கா, மாடுது பாப்பா ஆடுது இருக்கா. இந்த மாதிரி என்ன பண்ணுதுன்னா நம்ம இப்படி இருக்கிறோம். அவங்க சரீர பிரகாரம் செய்யறோம், நம்ம வாயு பிரகாரம் செய்யறோம். நெஞ்சில நம்ம என்ன பண்றோம், இவ இப்படி இப்படி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இது ரொம்ப தப்புன்றேன் நான். இயேசு கிறிஸ்து என்ன கடிந்து கொள்ளுகிறார். பேதுரு என்ன பண்றாரு, மரியாள் அவர்கிட்ட மரியாள் இல்ல, சீஷர்கள் என்ன பண்றாரு, பேதுரு நினைக்கிறாரு, இந்த ஸ்ரீ விபச்சார ஸ்ரீ, இவர் ஒரு தீர்க்கதரிசி, இவருக்கு தெரியாதா காலை தொடுறாளே, இவர் ஒரு தீர்க்கதரிசி தானே அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு, பேதுரு கடிந்து கொள்ளுகிறாரு. உன் வீட்டுக்கு காலுக்கு தண்ணி கொடுக்கல, எனக்கு எண்ணெய் பூசல, இவ என்ன பண்றா, இவா ஒரு விபச்சாரி ஆனாலும் என்ன நேசித்து அவளுக்கு காலில் எனக்கு கண்ணுல இருக்கிற கண்ணீர்னாலே என்னை தொடிச்சா கால் கழுவுனா அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அது போல நமக்கு எந்த ஒரு அதிகாரம் கிடையாது. யாருங்க பாவம் செய்யாம இருக்கிறவங்க, விபச்சாரம் மட்டும் பாவம் கிடையாதுங்க, கொலை மட்டும் பாவம் கிடையாதுங்க. உன் இதயத்துல நேசிக்கிறதெல்லாம் ஒவ்வொன்று பாவம் தான். அடுத்தவங்களை குறை சொல்றது பாவம் தான், அடுத்தவங்களை நிந்திக்கிறது பாவம் தான். யார் பரிசுத்தரு? நான் சொல்லிக்கலாம், நான் ரொம்ப பரிசுத்தம், நான் ஊழிக்காரி, நான் ரொம்ப பரிசுத்தம், என்கிட்ட எந்த பாவம் இல்லை, நான் பேசுறதெல்லாம் கரெக்டு. நான் சொல்லக்கூடாது நான் கரெக்டுன்னு, நீ சொல்லணும். ஆண்டி எப்படிப்பட்டவங்க, நீ சர்டிபிகேட் கொடுக்கணும். நான் கரெக்டு, நான் செய்யறதெல்லாம் கரெக்டு, நான் பேசுறதெல்லாம் கரெக்டு, நான் ஜெபிக்கிறதெல்லாம் கரெக்டு இல்லைங்க. ஆனா நீங்க சொல்லணும், நீ உங்களுக்கு கூட அவரு சொல்லணும், அவரு சொல்லணும். நமக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாதுங்க அப்படின்னு நம்ம பேசவே கூடாது. ஒரு காலத்துல பேசணும், ஒரு காலத்துல கோவப்பட்டோம், ஒரு காலத்துல பாவமும் செஞ்சோம். ஆனா இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு நாளைக்கு நம்ம என்ன பண்ணோம், வளருது. ஒரு குழந்தை எப்படி வளருதோ அது போல நம்ம தேவனுக்குள்ள வளரும் போதுதான் நம்மளுக்கு ஆசீர்வாதம். இல்லைன்னா நம்ம வாழ்க்கை கடைசி வரை இப்படி இருந்து நடக்கிறதுக்கு தான் போகும். அதனால நான் எல்லாருக்கும் யார் எப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு கொஞ்சம் கேள்விப்பட்டேன், நான் அப்படி பேசுறாங்க இப்படி பேசுறாங்க சரியில்லை ஜனங்க அப்படின்னு கேள்விப்பட்டதுனால நான் இப்படி பேசிட்டு இருக்கிறேன். ஆனா யாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, குற்றம் சொல்லக்கூடாது, முன்னே ஒன்று பின்ன ஒன்று பேசக்கூடாது. ஆனா நானும் பார்க்காம இருக்கலாம், ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. எல்லாரும் ஒவ்வொரு ஹிருதயங்களை அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு, ஒவ்வொரு உள்ளத்தை அவர் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. நம்ம ஆசீர்வாதத்துக்கு தான் வர்றோம் தவிர நம்ம அழிவுன்னு வர்றதில்லை யாரும். நமக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதம். இப்போ நீங்க 3 மணி நேரம் நான் சொல்ல நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னா எதுக்கு வந்திருக்கிறீங்க நீங்க எல்லாம்? நான் எதுக்கு வந்திருக்கிறேன்? பணத்துக்காக வந்திருக்கிறேனா, பொருளுக்காக வந்திருக்கிறேனா, இது பில்டிங்காக வந்திருக்கிறேனா, எதுக்காக நான் வந்திருக்கிறேன்? எனக்கு இன்னொரு ராஜ்யத்துக்காக நான் ஆயுதப்படுத்தணும்னு வந்திருக்கிறேன். என் தேவனை என் வாழ்க்கையில செய்த நன்மைகளை எல்லாருக்கும் நான் சொல்லணும். எனக்கு செஞ்ச நானும் இருக்கிற சந்தோஷம் என்ன எல்லா ஜனங்களும் இருக்கணும். அவங்க நானும் என்ன தேவனை அப்படியே ஆசீர்வதிச்சிருக்காங்களோ அது போல எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு தான் தேவன் என்ன பண்றாரு, என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனாலே தான் நானும் வந்துட்டு இருக்கிறேன். சரிங்களா? இந்த பணத்துக்கோ பொதிவுக்கோ பில்டிங்காகவோ நான் வரல. சரிங்களா? அது இன்னொன்னு விட நான் நினைக்கிறது அதை சொல்றாரு, உன் யோசனைகள் வேற என் யோசனைகள் வேற, உன் நினைவுகள் வேற என் நினைவுகள் வேற, உன் வழி வேற என் வழி வேற. நான் நினைச்ச மாதிரி நடக்காதுங்க. ஆனா தேவன் என்ன சொல்லி இருக்கிறாரோ, தேவன் என்ன செய்ய நினைக்கிறாரோ அவர் சித்தம் மட்டும் தான் நடக்கும். நான் நினைப்பேன் நான் என்ன பெரிய பில்டிங் கட்டுவேன், நான் என்ன பணக்காரன், அதே முடியாது. அவர் எப்படி சொல்றாரோ அதுபடிதான் நடக்கும். அல்லேலூயா. அது போல நம்ம என்ன பண்ணா, தேவனுக்கு உண்மையா உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அப்போஸ்தலர் 4:12 வாசிச்சிங்க இல்லையா? அதே அப்போஸ்தலர் 10:43 வாசிப்பா. அதே அப்போஸ்தலர் 10:43 வாசிங்க. 10:43. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள். பாருங்க, அவர் விசுவாசிக்கிறவர்கள்
எவனும் அவனுடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று யார் சொல்லியிருக்கிறாங்கங்க? அவங்க ருசி பார்த்தவங்க. யார் அவங்க ருசி பார்த்திருக்கிறாங்க? தீர்க்கதரிசிகள், பரிசுத்தவான்கள். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, எலியா, எலிஷா, யோபு, இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறான்னா, அந்த தீர்க்கதரிசிகள், அந்த பரிசுத்தவான்கள் அவரு சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறார்? அவரை விசுவாசிக்கின்றவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பையை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கிறாங்க, பரிசுத்தவான்களை சொல்லியிருக்கிறாங்க. அதனால அவர் விசுவாசிக்கிறவங்க நீயும் நானும் எப்படி இருக்கிறேன்னா பாருங்க, தீர்க்கதரிசிகள் சொன்னதுபடி அவரே குறித்து சாட்சி கொடுக்கிறவங்களாக நாம் இருக்கணும். இந்த தேசத்துல நம்ம போல இருள வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் எத்தனோ பேர் இருக்கிறாங்க. சத்தியம் தெரியாம இருக்கிறவங்க எத்தனோ பேர் இருக்கிறாங்க. பாவத்துல இருக்கிறவங்க எத்தனோ பேர் இருக்கிறாங்க. சரீர பிரகாரமா நம்ம நினைக்கலாம் இவங்க பாவம் செய்யறான் அப்படின்னு நினைக்கலாம். சரீர பிரகாரமா பாவம் செய்யறவங்க இருக்கிறாங்களா? தானிக்கு கோயத்துக்காக பாவம் செய்யறவங்க எத்தனோ பேர் இருக்கிறாங்க. இப்போ கொஞ்ச நாள் எனக்கு ஒரு பைத்தியம் வந்துச்சு. என்ன பைத்தியம் தெரியுமா? சொல்லுங்களேன், கேளுங்கம்மா. யாராவது உனக்கு என்னாட்டி பைத்தியம் வந்தது? ஆண்டவர் உங்களோட இருக்கிறாரு அப்படின்னா நியூஸ் பார்க்குற பைத்தியம் வந்துச்சு எனக்கு. அக்கட்சி எலெக்ஷனு இது பார்க்குறேன், எங்கள் பிள்ளைக்கு திட்டுட்டே இருப்பேங்க. என்னம்மா எப்போ பார்த்தாலும் மொபைலாகவே இருப்பேன். அதுக்கு அடிமை மாதிரி ஆகிட்டேன் நான். ஆனால் ஆண்டவர்கிட்ட நான் சொல்லிட்டேன், அதில் இருந்து நான் வெளியில் வரேன் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த நியூஸும் அந்த எலெக்ஷன் எல்லாம் நான் பார்க்கும்போது ஜனங்களை எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? என்னென்ன மோசம் நடக்க தெரியுமா? இப்போ என்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா, அம்மா நீ அப்படியம்மா இப்படியம்மா, நீ நல்லவளம்மா, நீ வல்லவளம்மா, உனக்கு காலுக்கு பூக்கு போட்டு கொடுப்படலாமா அப்படியம்மான்னு வாங்க. என்கிட்ட பணம் இல்லைன்னு வச்சுக்கோ, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஐயா அவ சரியில்லை, அப்படி இப்படி அந்த வார்த்தை நம்ம பேசக்கூடாது, அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்கம்மா. அப்போது அதே வாய் எங்கே போச்சு? அந்த வாய் தானே புகழுது. இப்போ எங்கே போச்சு அந்த வாய்? எங்கே போச்சு அந்த வாய்? அப்போ ஜனங்க அப்போ எப்படி இருக்கிறாங்க ஜனங்க? உள்ள எப்படி இருக்கிறது? அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டம். இன்னொன்று எப்படின்னா, வாலிப பிள்ளைங்களுக்கு கற்பழிக்கிறது, கேவலமா பேசுறது, அவங்களுக்கு கேவலமா. சிறப்பா உனக்கு பதிவு வரலன்னா உன்னை பாட்டுக்கு நீ இரு, உனக்கு ஜெயிச்சுட்டே இல்லையா, நீ நல்லா இரு. அடுத்தவங்களை எதுக்கு கேவலமா பேசுற? அடுத்தவங்களுக்கு தூஷிக்கிற? அவனு பொண்டாட்டி பிள்ளைங்களை எதுக்கு இழுக்கிற? ஆந்திர நியூஸ் அவ்வளோதான், தமிழ் நியூஸ் தான் அவ்வளோதான் சார் பார்க்குறேன். ஆனால் ஜனங்க இருக்கிறாங்களே பாரு, அப்பா எப்படி நம்புறதுன்னு தெரியல. அதனால தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, மனுஷனை நம்புவதே பாக்கிலும் கர்த்தர் மேலே பட்டுதால இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால தான் நல்லா இருக்கும்போது ஒரு பேச்சு, கெட்டு போகும்போது ஒரு பேச்சு. நல்லா இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க, கெட்டு போனாலும் பார்க்க மாட்டாங்க. என்னப்பா இதெல்லாம் வழக்கம்? எப்படா இது உண்மைதான். இதெல்லாம் இந்த நியூஸ் பார்க்கறது நான் இப்போ கொஞ்ச நாள் அடிமையாயிட்டேன். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே அழுவுறம்மா. ஆனால் இன்னொரு காரியம் என்னன்னாக்கா, அழுந்து ஜெபிக்கிறதுக்கு எனக்கு தேவனை தேசத்துக்காக ஜெபிக்கிறதுக்கு ஒரு பாரம் எனக்கு கொடுத்தாரு. ஒரு பாரம் எனக்கு கொடுத்தாரு. உக்காந்துட்டேன்னா அழுந்து ஜெபி. ஏன்னா அவங்க வேதனைப்படுது. ஆனால் இவனும் அப்படி இருக்கிறான், அவனும் அப்படியே இருக்கிறான். இவனும் பேசுகிறா குறைய, அவனும் பேசுகிறான். அவனை பொண்டாட்டி நியூல் இழுக்கிறா, இவனும் பொண்டாட்டி. அவன் இதெல்லாம் வேணுமா? தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வச்சுட்டு சந்தோஷமா தேவனுக்காக நம்ம வாழ்றது எப்படி இருக்கு? அவனோ அவனு ஒண்ணுக்கும் உதவாதவம்மா. அவனு கூட எப்படி பேசுறாங்க பாத்தீங்களா? ஒண்ணுக்கு உதவாதவங்க. எது உனக்கு பதவி வேணுமா, போய் இது வேணுமா, இதெல்லாம் வேணுமா உனக்கு? நான் நினைப்பேன், இதெல்லாம் வேணுமா? இருக்கிறது கொஞ்ச நாள் தேவனுக்காக வாழ்ந்து நன்மை செய்து போய் சாகாம இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? இந்த பட்டம் நீ உக்காந்துட்டு ஒரு 5 வருஷம் உய் அப்படின்னு சொல்லிட்டேன்னா உனக்கு பேரு புகழ் வந்துடுமா? இந்த அழிஞ்சு போல இந்த உலகத்துல இந்த பட்டம் உனக்கு எதுக்கு? பரலோக பட்டம் கேளு, ஆண்டவர்கிட்ட கொடுப்பாரு. ஆனா பாருங்க, அந்த ஒரு வெறியம்மா உங்களுக்கெல்லாம். நான் அதுதான் நினைப்பேன், ஆண்டவரே இதெல்லாம் எப்படிப்பா இப்படி இருக்கிறாங்க ஜனங்க? எப்படிப்பா நம்புறது? எப்படிப்பா இவங்களுக்கெல்லாம் சத்தியத்தை சொல்றது? இவங்கெல்லாம் எப்படிப்பா வருவாங்க? அதெல்லாம் அந்த ஆந்திர நியூஸ் பார்த்துட்டேன்னா தலை கெட்டு போயிடுது எனக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அந்த புதுவிக்காக நம்ம தேவனை விட்டுட்டு தேங்க வடிக்கிறது,
இது பண்ணுறது, ஊதுபத்தி எடுப்புறது, பிரசாதம் படுக்கிறது. ஏம்மா இப்போ இதெல்லாம் செய்யும்போது ஆண்டவர் எழுமாட்டாரா? தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்யும்போது உனக்கு ஆசீர்வாதம் வருமா? உனக்கு பேரு புகழ் வருமா? அதனால கவுத்துட்டார் ஆண்டவர். அதனால என்ன பண்ண கவுத்துட்டாரு ஒரே வாட்டு. நாம் தேவனுக்கு உண்மையாக இருக்கும்போது அந்த பொதிவு இருந்தாலும் சரி, பொதிவு இல்லாமல் இருந்தாலும் சரி, தேவன் நம்மளோட இருக்கிறாரு. அந்த பணமும் பொதிவு நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீ என்ன பண்ணணும்? உனக்கு தேவன் அந்த பொதிவு கொடுத்தா கூட நீ என்ன பண்ணணும்? ஏழைப்பட்டவங்களுக்கு உதவி செஞ்சு நீ என்ன பண்ணணும்? உண்மையாக இருக்கணும். நீ சொல்லணும் தைரியமா. ஷாதாக் மேதே காபேத்ல என்ன சொன்னாரு? அக்னி சூழல போட்டாலும் சரி, சிங்க கவில போட்டாலும் சரி, என் தேவனை விடுவித்தாலும் சரி, விடுவிக்க போனாலும் சரி, நான் என்ன பண்றது இல்லை, அந்த விக்கிரத்தை நாங்கள் வணங்க மாட்டேன். இப்படிதான் கிறிஸ்தவங்களால உனக்கும் எனக்கும் சேலஞ்ச் இருக்கும் போது தான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இப்படி இருக்கும் போது தான் நாம என்ன பண்ணணும்? தேவன் நம்மளை எடுத்து உயர்த்துவாரு. சின்ன சின்ன காரியத்துக்காக துச்சு புஷ்ன்னு சொல்லி குறை சொல்லிட்டு இருந்து இந்த உலக பிரகாரமா நீ இருந்தேன்னா ஆகாது. உன்னை எப்படி மாடி மேலே வச்சிருந்தாங்க, தலைக்கு மேலே வச்சிருந்தாங்க, ஒரே பாட்டி போட்டு துப்பன்னு போட்டு என்ன பண்ணாங்க? மிதிச்சிட்டாங்க. எல்லா காலையில மிதிக்கிறாங்கம்மா. எனக்கு பார்க்கும்போது ரொம்ப வேதனை இருந்தது. செருப்பு காலில் போட்டு மிதிக்கிறாங்கம்மா. இதெல்லாம் வேணுமா? இதெல்லாம் வேணுமா? இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பாடம் சொல்லணும்னா. ஆனால் நம்ம தேவ பிள்ளைங்களை அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம தேவனுக்காக ஒரு வைராக்கியமாக இருக்கணும். நமக்கு என்ன பண்ண முன்னே பரிசுத்தவான்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அந்த வைராகியம் நம்மள இருக்கும்போது கண்டிப்பாக தேவன் என்ன பண்ண நம்மளை கைவிட மாட்டாரு. யார் முன்னாடி வெக்கப்பட நம்ம விட மாட்டாரு. யார் முன்னாடி தலைகுனிய நம்ம விட மாட்டாரு. யார் ஏதோ சொல்லிட்டு பரவாயில்ல, தேவனுக்காக நம்ம வைராக்கியமாக வாழணும். அந்த வைராகியம் நம்மளுக்கு வேறுனா இந்த வேதத்தை நம்ம வாசிக்கணும், அவர் கற்பனையின்படி நம்ம நடக்கணும். அப்படி இருக்கும்போது பாருங்க, உங்க வாழ்க்கை மாறி போயிடும். மாறி போயிடும் வாழ்க்கை. யார் ஏதோ சொல்லிட்டு போட்டோம். ஆண்டி சரியில்லை தான், ஆண்டி நடிக்கிறதான், நீ ஒழுங்கா ஒழுங்கா இரு, நீ கரெக்டா இருக்கிற தானே, கரெக்டா இரு. நான் சரியில்லை, நீ கரெக்டா இரு. உங்ககிட்ட பேச உங்ககிட்ட இப்படிதான் சொல்லணும், நான் சரியில்லை, நீ கரெக்டா இருக்கிற, கரெக்ட். தேவன் ஒன்று ஆசீர்வதிக்கட்டும். நடிக்கிற ஆண்டி சரியில்லை, நீ கரெக்டா இருக்கிற, வசனப்படி நீ நடுக்கிற, வசனம் கரெக்டா, தேவனு கீழ்படுற, அப்படி கரெக்டா இரு. தேவன் ஒன்று ஆசீர்வதிக்கட்டும். நான் சரியில்லாதவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்? போயிட்டே இருக்கணும். பாருங்க, இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் ஒரு பாரம் வருது நம்மளுக்கு. கண்ணீர் ஜபம். உங்களுக்கு தெரியாது, நான் வீட்டில் உக்காந்துட்டேன், நான் ரூமில் அதெல்லாம் நினச்சி அவங்க அந்த நியூஸ் பார்க்கும்போது அப்படியே கண்ணீரோட ஜெபிப்பேன் நான். ஏன் அப்பா இப்படியெல்லாம் இருக்காங்களே ஆண்டவரே. இந்த பொதிவை போதும், இந்த பணமும் போதும், இந்த பேச்சுகளும் போதும், ஆனாலும் இன்னும் விட மாட்டேன்றாரு பாரு. இன்னும் விட மாட்டான். நான் கீழே விழுந்தாலும் என் மீச மண்ணாகல. இப்படியெல்லாம் இருக்கிறாங்க சரிங்க, ஒரு வெறியா இருக்கிறாங்க, வெறித்தனமா இருக்கிறாங்க. அதனால அப்படி நம்ம இருக்கக்கூடாது. தேவன பிள்ளைங்க. ஹல்லேலூயா. சரி, இன்னொரு கடைசி வசனம் எபிரேயர் 2:4 வாசிங்க. எபிரேயர் 2:4. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும். பரிசுத்த ஆவியின் வரங்களை பாருங்க, இதுக்கு நல்லா நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா பரிசுத்த ஆவியனோட வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுக்கிறவருமா இருக்கின்ற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலைப்பட்டவர்களா இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? ஹல்லேலூயா. கொஞ்ச பேர் சொல்லுவாங்க, அடியாளங்கள் எனக்கு வேணும். இது இப்ப சபைக்கு வந்தேன்னா அடியாளன் எனக்கு வேணும். அற்புதங்கள் நடக்கணும், இங்க பேய்கள் ஓடணும், நோய்களை சுகமாகணும், வியாதிகள் எல்லாம் ஆகணும். அப்பதான் இங்க ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படிதானே நினைக்கிறோம் நம்ம? அப்படிதான் நினைக்கிறோம். இப்ப சபைக்கு நான் இங்க வர அடியாளங்கள் எனக்கு வேணும். இங்க வந்து அசுத்தாவிகள் ஓடணும், வியாதிகளை சுகமாகணும், மரித்தவங்களை எழும்பணும். அப்பதான் இங்க ஆண்டவர் இருக்கிறாருன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம் நம்ம நினைக்கிறோம். இப்போ ஒரு ஆந்திரால ஒரு சேனல் பார்த்துட்டு இருக்கிறேன். அதெல்லாம் நீங்க பார்க்கும்போது அதை நான் பொய்யன்னு சொல்ல மாட்டேன், அது உண்மை.
ஆனா அங்க எத்தனோ பேருக்கு தேவன் அற்புதங்களை செய்கிறார். அங்கே போறாங்க, தேடி போறாங்க அற்புதங்கள். அது இல்லை, வேற புதுசா ஒரு வாலிப பையனை என்ன பண்றாருன்னா, ஒரு எத்தனை வருஷமா நடத்துறாருன்னு தெரியாது, ஆனா இங்கே பேர் சொல்லி அடிக்கிறாங்க, சொல்றதெல்லாம் நடக்கிறதெல்லாம் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சபையில எப்படி இருந்தது அப்படி. ஏன்னா நம்ம நினைக்கலாம் அடியாளங்கள் ஃபர்ஸ்ட் இப்படி நடந்துட்டு இருந்தது ஆண்டி மூலமா, ஏன் இப்போ ஆண்டி கூட ஆண்டவர் இல்லையா, ஏன் அற்புதங்கள் நடக்காம இருக்கிறது? டவுட் வந்திருக்கு இல்லையா? நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கு. ஏன் ஆண்டிக்கு ஃபர்ஸ்டெல்லாம் இப்படி இருந்தது, இப்படியெல்லாம் அற்புதங்கள் நடந்தது, ஆனால் இப்பயே ஆண்டிக்கு அற்புதங்கள் நடக்காம இருக்கிறது, ஏன் ஆண்டி இப்போ ஆண்டி கூட ஆண்டவர் இல்லை போல இருக்கு அப்படின்னு சொல்லி கூட கொஞ்சம் நினைக்கிறீங்க. ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு குழந்தை ஃபர்ஸ்ட்டு பால் குடிக்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், பால் ஊட்டுறோம், அதுக்கப்புறம் என்ன பண்ண சாப்பாடு கொடுக்குறோம், அதுக்கப்புறம் என்ன பண்ண கொஞ்சம் களி கொடுப்போம், அதுக்கப்புறம் ஒரு கறி கொடுப்போம், அதுக்கப்புறம் எலும்பு கொடுப்போம். அப்படிதானே குழந்தைகள் வளர்க்குறோம். அது போலதான் தேவன் என்ன பண்றாருன்னா ஒரு விதமா ஸ்டெப் பை ஸ்டெப் நடத்திட்டு இருப்பார். நீ அற்புதங்களை செய்யறன்னா அற்புதங்களை செஞ்சு கொண்டே இருன்னு சொல்ல மாட்டார் ஆண்டவர். உனக்கு ஒரு டைம் நம்மளுக்கு என்ன பண்றாரு, ஒரு டைம் அந்த வசனம் படப்பா ஒரு டைம் நம்மளுக்கு கொடுப்பாரு. அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக தேவனை நடத்துவார். ஒரே விதமாக தேவனு தொடக்க முதல் முடிவு வரை யாரையும் நடத்த மாட்டார். பென்னிமின் நம்ம பார்க்குறோம். அவள் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் பெங்களூருக்கு வந்திருந்தாரு. அங்கே போகும்போது குருடர்கள் நடுந்தார்கள், சப்பானிகள் குருடர்கள் எல்லாம் நடுந்தது நான் கண்ணார பார்த்தேன். ஆனால் இப்போ பென்னிமின் அப்படியே நடத்துறாரா தேவனு? இப்போ கூட குருடர்கள் நடக்கிறாரா? இல்லை, அவங்க வார்த்தை மூலமா இப்போ நடக்குது. ஃபர்ஸ்ட் அப்படி கிடையாது. அவர் என்ன பண்ணாரு, எழுப்பி நடக்க வைக்கிறார். இப்போ வசனம் சொல்லும் போது அவங்க விசுவாசிக்கும் போதே அவங்க என்ன பண்ணா அற்புதங்கள் நடக்குது. அது போல இங்கு வர நீங்களும் உங்களுக்கு கூட அந்த வார்த்தைகள் மூலமா, இந்த வார்த்தை நீ விசுவாசித்தாலே நீ தேவனோட மகிமை காண்பாய். அந்த வார்த்தை மட்டும் நீ விசுவாசிக்கணும். படிப்பது அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுக்கிறோமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை அற்றிருப்போமே ஆனால் தண்டனை எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? நம்ம தேவனு அற்புதங்களும் அதிசயங்களும் மிரக்கல் செய்யற தேவன். அவர் நம்ம நம்பும் போது, அந்த வசனங்களை நம்பும் போது, அவரை நம்பும் போது, நம்பாம இருந்தால் எப்படி நம்ம தண்டனைக்கெல்லாம் தப்பித்துக் கொள்ள முடியும்? இப்ப இந்த வார்த்தை உங்களுக்கு வந்திருக்கிறதுன்னா, இந்த மெசேஜ் உங்களுக்கு வருதுன்னா, இது நீ நம்பி ஆமா இது எங்களுக்காக தேவனு கொடுத்திருக்கிறது, இது வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உனக்கு அந்த விசுவாசம் இல்லாம இருக்கும்போது, அந்த வசனங்களை நீ ஏற்றுக்கொள்ளாம இருக்கும்போது எப்படி உனக்கு அற்புதம் நடக்குமா? அவர் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்டே நான் சொன்னது போல அவர் வார்த்தை அனுப்பிதான் அவர் குணமாக்கி இருக்கிறாரு. அவர் வார்த்தை மூலமா தான் அற்புதங்கள் நடந்திருக்கிறது. அதனால இப்போ கை நீட்டோ இல்ல முடி பிடிச்சி இழுத்தோ நம்ம அற்புதங்களை செய்யறது வேண்டாம். ஆனாலும் தேவன் என்ன பண்றாரு, அவர் சித்தம் எப்படி நடக்குதோ அப்படி நடத்திட்டு இந்த வார்த்தை விசுவாசித்தாலே. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பரிசுத்தவான்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ நீங்க எல்லாம் போயிருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, மோகன் சில சபைக்கு போறீங்க, நாலமாவடிக்கு, அங்கே பேய் ஓட்டுறாங்களா? அங்கே பேய்கள் வந்து ஆடுதா? அற்புதங்கள் அங்கே அப்போ அற்புதங்கள் நடக்காதா? நீ வந்து ஏதோ ஜெபிச்சுட்டு வந்த நடக்காதா? அந்த பாஸ்டர் வந்து உன் மேலே தலை மேலே கை வச்சு ப்ரேயர் பண்றாரா? லாஸ்ட்ல அத்தனை 1000 ஜனங்களுக்கு போறவங்களுக்கு எல்லாருக்கும் பண்றாரா? வெயிட் பண்றவங்களுக்கு பண்றாங்கம்மா. வெயிட் பண்ணாம போறவங்களுக்கு டிவியில் இங்கே டிவி பார்த்துட்டு நீ இருக்கிறவங்களுக்கு எப்படி நடக்கும்? இப்போ நீ இங்கே நம்ம டிவி பார்த்துட்டு இருக்கிறோம், உங்கள் ப்ரேயர் அங்கே நடக்குது, இங்கே டிவி பார்த்துட்டு இருக்கிறோம். விசுவாசம் வார்த்தை அதுதான்மா, கை வச்சாலே இல்லை. ஏன்னா நம்ம எல்லாம் பாவங்க தானேம்மா. நம்ம கையில் என்ன பெது அற்புதங்கள் இல்லை, இது இல்லை, சக்கரம் இல்லை, மாய மந்திரம் ஒன்றும் கிடையாது. நீ விசுவாசி, அது போதும், உனக்கு அற்புதம் நடக்கும். அதுபோல அற்புதங்கள்னா இந்த விசுவாசம், இந்த வார்த்தை நீ விசுவாசிச்சு தேவன் மேலே விசுவாசம் வச்சாலே. அண்ணாள் ஜெபித்தா, அண்ணாள் மேலே யாராவது கை வச்சு ஜெபிச்சாங்களா?
ஏலி வந்து ஜெபித்தால கை வச்சு ஜெபிச்சாரா? இல்லை. அவ என்ன பண்ணா? ஆண்டவர் பாதத்துல வந்தா, கண்ணீர் விட்டா, ஜெபம் பண்ணா, அவளுக்கு நடந்தது. ஏன்னா இது யாரோட ஆலயம்? அவருது தங்குறது. அவரு தங்குறாருங்க. இங்க நீ விசுவாசிக்கும் போது, நீ வந்து ஜெபம் பண்ணும்போது, அந்த வசனத்தை நீ விசுவாசிக்கும் போது கண்டிப்பா தேவனாலே முடியும். கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அது விசுவாசம் நம்மளுக்கிறவ எதை சரி நடுக்கு போலாம், நடந்தா நடக்கட்டும், இல்லைன்னா இல்லை. அவங்க தீர்க்க தரிசனம் சொல்றாங்களா, அங்கே போலாம். தப்புங்க. அதெல்லாம் நாங்களெல்லாம் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தோம். ஆனா இப்ப பைபிள் படிக்க தேவன் பரிசுத்தாவியானவர். அதனால தான் இப்ப எங்க நான் ஜெபத்துக்கு போறது இல்லை தெரியுமா? பரிசுத்தாவியானவர் தெரியாம இருக்கும்போது நம்ம போனோம், தெரிஞ்சுக்கணும். இப்போ பரிசுத்தாவியானவர் நம்மளோட இருக்கும்போது, வேதம் நம்மளோட இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? இந்த வசனத்தை விசுவாசித்தாலே போதும், தேவனோட மகிமை நீ காண்பாய். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, லாஸ்ட்ல நான் என்ன சொல்றேன்னா, பரலோகத்துக்கு போறதுக்கு ஒளி என்னன்னா, பணம் இருந்தாலோ, பட்டம் இருந்தாலோ, பதவி இருந்தாலோ, ஆஸ்தி அந்தஸ்து இருந்தாலோ, ஞானம் இருந்தாலோ பரலோகத்துக்கு போக முடியாதுங்க. கீழ்ப்படினும், கீழ்பட்டு அவர் நம்ம பாவங்கள் எல்லாம் ஒப்புக்கொண்டு அறிக்கை செய்து விட்டு இரக்கம் பெறுவோமானால் பரலோகத்துக்கு நாங்க போக முடியும். அதனால அந்த வசனம் இன்னொரு வாட்டி வாசிச்சுட்டு நம்ம முடிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாசிப்பது வசனம். அடியாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுக்கிறவருமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை கொடுத்து இப்ப வந்து ஆண்டவர் இவ்வளவு அற்புதங்களை செய்து நம்ம கண் முன்னாடி காட்டி இருக்கிறாரு. நாம் கவலை அற்றி இருப்போமே ஆனால், நம்ம கவலை இன்னும் கவலை எதுக்குன்னா, ஐயோ நம்ம குடும்பத்துல அற்புதங்கள் எடுக்கலையே அப்படின்னு சொல்லி இன்னும் கவலைப்பட்டு கொண்டு இருந்தால் நாம் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியும்? தேவனை பத்தி தெரியும், எல்லாமே தெரியும், அவர் அற்புதம் செய்யறவரும் தெரியும், அவரே ஜீவனுள்ள தேவனும் தெரியும். ஆனாலும் நம்ம நம்பாம இருந்தா எப்படி தண்டனை தப்பித்துக் கொள்ள முடியும்? இன்னொரு காரியம் நீ பார்க்கும்போது, நீங்க எழுதிக்கோங்க, வீட்டுல போய் படிச்சுக்கோங்க. ஏனோக்கு ஆதியாகமம் 5:24 நீங்க பார்க்கும்போது, அவரே ஏனோக்கு என்ன பண்றாருன்னா, ஆண்டவருக்கு அவரு பரலோகத்துக்கு போனார் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கிறது. அல்லேலூயா. பரலோகத்துக்கு அவர் என்ன பண்ணா, பரலோகத்துக்கு 7 பேர் போனாங்களாம். அவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஏனோக்கு போயிருக்கிறார். 2வதாக எலியா போயிருக்கிறார். 3வதாக இயேசு கிறிஸ்து, அவரு பரலோகத்துக்கு போயிருக்கிறார். 4வதாக யோவான் பரலோகத்துக்கு போயிரு. 5வதாக நீங்க பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டில் பரிசு அப்ரஹாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, இவங்கெல்லாம் பரலோகத்துக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு, எல்லா ரட்சிக்கப்பட்ட ஆத்மகள் என்ன, சாட்சிகளாக இருக்கிறவங்க, ரத்த சாட்சிகளாக மரித்தவங்க, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், இவங்கெல்லாம் என்ன பண்ண பரலோக ராஜ்யத்துக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நம்ம அங்கே போய் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? இவங்கெல்லாம் இங்க எங்க இருக்கிறாங்களா? பரலோகத்துல இருக்கிறாங்களா? அப்போ உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆசை என்ன வேணும்? நானும் பரலோகத்துக்கு போகணும். நானும் இதுவரை நான் இந்த மாதிரி வாழ்ந்தது போதும், இனிமையாவது நல்ல வாழ்க்கை நான் வாழணும், நம்ம தேவனுக்கு உண்மையா வாழணும், பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போகணும். நம்ம எல்லாம் எழுமணிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே, ஸ்தோத்திரம். எஜபிங்க ஆண்டவரே. உங்க